அது செப்டம்பர் 2011 திருச்சியில இருக்க துவாக்குடி கிராமத்துல அந்த பர்டிகுலர் டே ஒரு வித அமைதி நிலவுச்சு. ஈவன் எப்பயுமே பரபரப்பா காணக்கூடிய அந்த ஊரோட போலீஸ் ஸ்டேஷனும் இயல்புக்கு மாறான எந்த ஒரு சத்தமும் இல்லாம மயான அமைதியா இருந்துச்சு. அப்படி இருக்க அந்த துவாக்குடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன்ல பேசின அந்த நபர் தன்னோட பேரு வாழ வந்தான் அப்படின்னும் தான் கோட்டையில இருக்கிற கல்குவாரி கிட்ட இருந்து பேசுறதாகவும் இன்ட்ரோ பண்ணிக்கிறாரு. அந்த போன்ல பேசின நபர் அந்த கல்குவாரி கிட்ட இருக்க ஒரு புதர்ல 3 நாளா ஒரு ஸ்கூட்டர் சாஞ்சு போன நிலைமையில இருக்கிறதாகவும் அந்த ஸ்கூட்டி இருக்க பிளேஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் ரேடியஸ்ல 2 சின்ன கோவில் தவிர வேற எதுவுமே இல்ல. கோவிலுக்கு வந்தவங்க யாரும் இங்க விட வாய்ப்பும் இல்லைன்னு சொல்றாரு. பிகாஸ் கோவிலுக்கும் ஸ்கூட்டிக்கும் கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஆல்சோ அதுக்கான ஒத்தடி பாதையும் இருக்கு. ஒருவேளை கோவிலுக்கு போறவங்க இங்க விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க, கண்டிப்பா கொண்டுதான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இமிடியேட்டா அந்த ஸ்கூட்டியோட ஓனரை கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட இந்த ஸ்கூட்டியை ஒப்படைச்சிடுங்கன்னு சொல்றாரு. இத போன்ல பொறுமையா கேட்டுட்டு இருந்த போலீஸ் இதெல்லாம் ஒரு கேஸ்னு எங்களுக்கு போன் பண்ணி எங்க நேரத்தை வீணடிக்கிறேன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்ததால வேற வழி இல்லாம அந்த ஸ்பாட்டுக்கு போய் ஸ்கூட்டியை ரெக்கவர் பண்ணி அது யாரோட பேர்ல ரெஜிஸ்டர் ஆகியிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஓனரோட அட்ரஸை ஐடென்டிஃபை பண்றாங்க. அப்பதான் அது திருவெம்பூர் பக்கத்துல இருக்கிற வெம்பூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய வினோதினி அப்படிங்கிற ஒரு பொண்ணுடையது அப்படின்னு தெரிய வருது. ஸ்கூட்டி ஒரு பொண்ணுடையது அப்படின்னு தெரிஞ்ச உடனே போலீஸ் அவங்க எதுக்கு ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த ஏரியாவுக்கு ஸ்கூட்டியை கொண்டு வந்திருக்காங்கன்னு யோசிக்கிறாங்க. அட் த சேம் டைம் ஒருவேளை அந்த பொண்ணு காணாம போயிருக்கலாமோ அப்படின்னு சந்தேகப்பட்ட போலீஸ் உடனடியா அந்த அட்ரஸுக்கு போய் பார்க்கறாங்க. ஆனா அவங்க சந்தேகத்துக்கு மாறா அந்த அட்ரஸுக்கு போன போலீஸை வெல்கம் பண்ணதே அந்த ஸ்கூட்டியோட ஓனர் வினோதினி தான். இப்போ வினோதினியை பார்த்து நிம்மதி அடைஞ்ச போலீஸ் உங்களுடைய ஸ்கூட்டர் காணாம போயிருக்கான்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் வினோதினிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. காணாம போனது நம்ம ஸ்கூட்டர் இல்ல, அந்த ஸ்கூட்டரை ஓட்டிட்டு போன அவங்களோட ஹஸ்பண்ட் தங்கதுரைன்னு. செப்டம்பர் 7, 2011 அன்னைக்கு அந்த ஸ்கூட்டர் எடுத்துட்டு போன தன்னுடைய கணவர் இன்னும் வீடு திரும்பல. அவருடைய போனுக்கு கால் பண்ண அது சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இமிடியேட்டா தன்னோட கணவர் ஓட்டிட்டு போன அந்த ஸ்கூட்டர் ஒரு கல்குவாரி பக்கத்துல புதர்கிட்ட அனாதையா கிடந்ததாகவும் அதை அன்னைக்கு டே ஓட்டிட்டு போன தன்னுடைய ஹஸ்பண்டை காணும்னு திருவெம்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண சொல்றாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண சில டேஸ்ல திருவெம்பூர் பக்கத்துல இருக்க கிருஷ்ண சமுத்திரம் அப்படிங்கிற ஊர்ல ஒரு பிணத்தை அன்அப்ரூவ்ட் ஏரியால யாரோ புதைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் போலீஸ்க்கு வருது. உடனே அங்க போன போலீஸுக்கு ஒரு வாய்க்கால்ல புதைச்சு வச்சிருந்த அந்த பிணத்தை தோண்டி வெளியெடுக்கிறாங்க. அப்படி அதை எடுத்த உடனே அதை பார்த்த போலீஸுக்கு பயங்கர அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. பிகாஸ் அந்த பிணம் அடையாளம் தெரியாத அளவுக்கு பயங்கர துர்நாற்றத்தோட அழுகி போயிருந்துச்சு. இன்னுமே போலீஸுக்கு அதிர்ச்சி கொடுக்கிற மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், மேல எதுவும் ஆடைகள் இல்லாம இருந்துச்சு. இப்படி அடையாளம் கூட தெரியாத அளவுக்கு சம்பவம் செய்யப்பட்டு இருக்க அந்த பிணத்தை தோண்டி எடுத்த அதே ஸ்பாட்ல வச்சு அட்டாப்சி பண்ணியும் மேன் மிஸ்ஸிங்னு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்த ஒவ்வொருத்தரா அங்க கூட்டிட்டு வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்றாங்க. அப்பதான் போலீஸுக்கு தெரிய வருது, இது ஸ்கூட்டியை ஓட்டிட்டு போய் காணாம போனதா கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்த வினோதினியோட ஹஸ்பண்டான தங்கதுரை அப்படிங்கிறது. அது தங்கதுரை தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் முதல்ல அந்த ஏரியாவை சுத்தி எங்கேயாவது அவருடைய போன் இருக்கா அப்படிங்கறத செக் பண்றாங்க. ஆனா அவருடைய போன் எங்கேயுமே கிடைக்கல. அவருடைய போன் நம்பரை வச்சு அவரு கடைசியா யார்கிட்ட பேசியிருக்காரு அப்படிங்கறத செக் பண்றாங்க. அட் த சேம் டைம் அவரோட IMI நம்பரை வச்சு அவரோட போன் இப்ப ஆக்டிவ்ல இருக்கா அப்படின்னு ட்ராக் பண்ணி பார்க்கறாங்க. அப்படி ட்ராக் பண்ணும்போது ஃபார்ச்சுனேட்லி போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் கொடுத்திருக்கு. எஸ் அட்வொகேட்ஸ், தங்கதுரை தன்னோட போன்ல இருந்து கடைசியா எந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசியிருந்தாரோ அந்த மொபைல் நம்பரோட சிம் கார்டு தங்கதுரையோட போன்ல யாரோ போட்டு இப்ப யூஸ் பண்றத போலீஸ் தரமா கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் அவரோட பிணம் கிடைச்ச அதே ஊர்ல தங்கதுரையோட போனும் தங்கதுரை கடைசியா கால் பண்ண மொபைல் நம்பரை யூஸ் பண்ற அந்த பர்சனும் இருக்காங்கன்னு போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. உடனே போலீஸ் அந்த போனை யார் வச்சிருக்காங்கன்னு பார்த்து அந்த ஆளை கண்டுபிடிச்சு விசாரிக்கிறாங்க. போலீஸ் அவனை கண்டுபிடிச்சு அவனை பார்க்கும்போது அவன் ஒரு போதகை மாதிரி இருந்திருக்கான். எக்ஸாக்டா சொல்லணும்னா அட்வொகேட்ஸ் வடிவேலோட ஃபேமஸ் காமெடியில ஒண்ணுதான் சூனா பானா ஆடு திருடி பஞ்சாயத்துல மாட்டிக்கிறது. அதுல தன்னோட ஆடை பறி கொடுத்த கோவாலு கேரக்டர் இருப்பாரு இல்லையா, பார்க்க அப்படிதான் அந்த ஆளும் ரொம்ப ஒல்லியா இருந்திருக்காரு. தங்கதுரை தனக்கு யாருன்னு தெரியாதுன்னு முதல்ல சொல்லியிருக்கான். இந்த போன் எனக்கு கீழே தான் கிடைச்சது அப்படின்னு சொன்னவன் போலீஸ் அவங்களோட ஸ்டைல்ல கவனிச்சதும், தங்கதுரை என்னோட சைல்ட்ஹுட் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான், என் கூட சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சவன், நான் தான் அவனை கொலை பண்ணுன்னு சொல்றான். என்னோட ஃப்ரெண்ட் தங்கதுரையை மட்டும் இல்ல, என்னை வளர்த்த என்னோட
அப்பாவையும் நான் தான் கொலை பண்ணனு போலீஸ்க்கு இன்னொரு ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாம என்னோட அன்பான மனைவி காணாம போயிட்டா, அவளை கண்டுபிடிச்சு தீர்த்து கட்டணும்ன்ற வெறியோட தேடிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஆள் மாதிரி சிரிக்கிறான். இதை கேட்டு ஆத்திரமான போலீஸ் ஆபீசர் அவனை 2 அறை விட்டுருக்காரு. அடி தாங்க முடியாம அங்கேயே அழுதுருக்கான். உண்மையை நீ சொல்லலனா உன்னை தொலைச்சிடுவேன்னு சொல்லி இருக்காரு. பயந்து போன அவன் அப்ப எனக்கு ஒரு பீடி கிடைக்குமான்னு தெனாவட்டா கேட்டிருக்கான். கோபத்தோட உச்சிக்கே போன போலீஸ் ஆபீசர் உன்னை இங்க வச்சு கேட்டா சரிப்பட்டு வராது, உன்னை ஸ்டேஷன்ல வச்சு வெளுக்கிறேன்னு அவனை ஸ்டேஷனுக்கு தரன்னு இழுத்துட்டு போறாரு. இப்ப தங்கதுரை கொலையை பத்தி விசாரிக்கிறதுக்காக அவனை அரெஸ்ட் பண்ணி திருவம்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போன போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. போலீஸ் அவன் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடியே, சார் என்னால அடிலாம் தாங்க முடியாது, நடந்த எல்லாத்தையும் ஒவ்வொன்னா சொல்றேன், பேப்பர் எடுத்து குறிச்சு வச்சுக்கோங்க, நான் மறந்துடுவேன்னு போலீஸ் கிட்ட நக்கலா சொல்றான். இப்ப போலீஸ் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லிட்டே வந்த அந்த நேரத்துல தான் சரியா திருச்சியை சேர்ந்த சுப்பிரமணி அப்படிங்கிற ஒருத்தரும் வேற ஒரு கேஸுக்காக அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. அப்போ ஸ்டேஷன்ல ஆல்ரெடி கன்ஃபெஷன் கொடுத்துட்டு இருந்த அந்த நபர் சொன்னதை கேட்டு சுப்பிரமணிக்கு ஒரு நிமிஷம் மயக்கம் வர மாதிரி ஆயிருக்கு. திருச்சிராப்பள்ளியில இருக்கிற கூத்தப்பார் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த 75 வயசான பெரியசாமின்னு ஒரு வயசானவர் தான் நான் முதல்ல 2009 எங்க ஊர்ல இருக்க ஒரு இடத்துல தீர்த்து கட்டி அங்கேயே புதைச்சிட்டேன்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, நான் பண்ண எல்லா கொலையுமே அங்கதான் புதைப்பண்ண சொல்லியிருக்கான். சரி மேல சொல்லுன்னு போலீஸ் அவன் கிட்ட கேட்க, அப்ப ஒரு பீடி கிடைக்குமான்னு திரும்பவும் கேட்கிறான். கூட இருந்த கான்ஸ்டபிள் அவங்க கையில போட்டிருந்த காப்பை மேல இறுக்கமா இழுத்து விடுறாங்க. போலீஸ் கிட்ட தொடர்ந்து அவனோட கன்ஃபெஷனை கொடுக்க ஆரம்பிச்சவன் 2009 ஃபர்ஸ்ட் பெரியசாமி, 2012 கோகிலா, 2016 விக்டர், 2018 அற்புதசாமின்னு ஒவ்வொன்னா அடுக்கிக்கிட்டே வரும்போது போலீஸ் அவனை நிறுத்தி, எங்களுக்கு வேலை இல்லைன்னு நினைச்சியா, இப்ப நீ உண்மையை சொல்லலனா உன்னை தலைகீழ கட்டி தொங்க விட்டுருவேன்னு போலீஸ் மிரட்டி இருக்காங்க. என்னை மன்னிச்சிடுங்க சார், எனக்கு ஒரு பீடி கொடுங்க, நான் உங்ககிட்ட ஒன்னு விடாம டீட்டெயிலா சொல்றேன்னு சொல்லியிருக்கான். வேற வழி இல்லாம அவன் கிட்ட உண்மையா வர வைக்க அவனுக்கு ஒரு பீடியை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்ப அந்த நோஞ்சா சொன்ன இந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் தான் இந்த கேஸை ஹேண்டில் பண்ண போலீஸ் மட்டும் இல்ல, இந்த வழக்கிய தலைகீழா திருப்பி போட்டுச்சு. குடிக்கிறதுக்கும் கஞ்சா அழுக்கிறதுக்கும் எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. அதனால ஒரு நாள் கூலி வேலைக்கு போன இடத்துல பெரியசாமி அப்படிங்கிற முதியவர் நெல்லு வித்து காசு 25,000 வச்சிருக்காருங்கிற ஒரு மேட்டர் எனக்கு தெரிய வந்துச்சு. ஒரே போடு 2 நிமிஷத்துல சோலி முடிஞ்சிருச்சு. 25,000 தட்டி தூக்கிட்டேன். அப்புறம் நான் சொன்னல, அந்த இடத்துலயே ஆள் இல்லாத நேரமா பார்த்து அவனை துண்டாக்கி அவன் கிட்ட இருந்த பணத்தையும் நகையும் கொள்ளடிச்சிட்டு அவனுடைய பிணத்தை ஒரு குளத்துல போட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டேன். அவர் இறந்து போன விஷயம் தெரியாம கடைசி வரைக்குமே அவர் காணாம போயிட்டதா நினைச்சு அந்த ஊர் மக்கள் அவரை தேடிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு விஷத்தன்மையா சிரிக்கிறான். அதுக்கப்புறம் 2009 பண்ண முதல் கொலையை யாருமே ஐடென்டிஃபை பண்ணாததுனால அடுத்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. 2012 கோகிலா அப்படிங்கிற ஒரு 70 வயசு பாட்டிய சிவந்தன் குளம் அப்படிங்கிற இடத்துல வச்சு அவங்களையும் துள்ள விட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்த நகையை கொள்ளடிச்சிட்டு எடுத்துக்கிட்டேன். இப்ப எனக்கு கொலை பண்றது ரொம்பவே கைவந்த கலையாவும் ஆயிடுச்சு சார். கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்பட்டுச்சு. அதனால 4 வருஷம் கேப் கழிச்சு 2016 மே மாசம் விக்டர் அப்படிங்கிற 28 வயசே ஆன ஒரு பையனை சதைச்சிட்டேன். அப்புறம் 2018 ஃபாத்திமாபுரத்துல 70 வயசான அற்புதசாமி அப்படிங்கிறவரை டிசம்பர் 28ஆம் தேதி திருச்சி NIT கேம்பஸ்குள்ள வச்சு சம்பவத்தை பண்ணி பார்ட்டா பிரிச்சு எடுத்துட்டேன். அதே வருஷத்துல தான் கடைசியா நவம்பர் 15 75 வயசான என்னோட அப்பா தேக்கன் கிட்ட செலவுக்காக காசு வேணும்னு கேட்டேன். தரமாட்டேன்னு சொல்லிட்டான். அப்புறம் அவனையும் போட்டேன். அப்பான்னு கூட பார்க்காம அவனையும் தீர்த்து கட்டி பிரிச்சு எடுத்துட்டேன். முதல்ல எங்க ஊர்ல இருக்கிற மாந்தோப்புக்குள்ள வச்சிருந்தேன். அப்புறம் எல்லாரையும் புதைச்ச அதே இடத்துல எங்க அப்பனையும் புதைச்சிட்டேன் சார்னு கூலா சொல்லிட்டு சிரிக்கிறான். உடம்புல 10 கிலோ சதை இல்ல, நீ சொல்றத எங்களை நம்ப சொல்றியான்னு போலீஸ் இவனை லாடம் கட்ட டார்க் ரூமை ரெடி பண்ண சொல்றாங்க. அட் த சேம் டைம் இவன் சொன்ன டேட் அண்ட் நேம்ஸ்லாம் எப்படி தெளிவா சொல்றான்னு ஒரு சந்தேகத்தோட இவன் சொன்ன அந்த டேட்ல ஏதாச்சும் மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் ஆயிருக்கான்னு அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஒரு ஏட்டு கிட்ட டீடைல்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்றாரு. ஆல்சோ அவன் அந்த கன்ஃபெஷன்ல 2 ஸ்பாட்ஸை சொல்லியிருந்தான். அங்க போய் செக் பண்ணுங்கன்னு இன்னும் 2 போலீஸ் ஆபீசர்ஸை அனுப்பி வைக்கிறாரு. அட்வொகேட்ஸ், இந்த கேஸ் இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மீன் டைம்ல சரி நீ எதுக்கு கஞ்சா பழக்கத்துக்கும் குடிப்பழக்கத்துக்கும் அடிமையானன்னு கேட்ட போலீஸ் அதுக்கு அவன் சொன்ன பதிலை கேட்டு எல்லாரும் விழுந்து சிரிச்சிருக்காங்க.
முதல்ல என் பேரு சப்பானின்னு சொல்லி ஆரம்பிச்ச அவன் தன்னுடைய அப்பா அம்மா தம்பி கூட வேம்பூர்ல வாழ்ந்துட்டு வந்திருக்கான். வீட்டுல இருந்த எல்லாருமே டெய்லி கூலி வேலைக்கு போய் சம்பாரிச்சுட்டு வர அந்த காசுல தான் அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது சப்பானியோடைய தம்பிக்கு தான் முதல்ல மேரேஜ் ஆகியிருக்கு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி சப்பானியோடைய தம்பி மேரேஜ் ஆன கொஞ்ச நாட்கள்லயே ஆக்சிடென்ட்ல இறந்து போறாரு. சப்பானிக்கு இருந்த குடிப்பழக்கத்தினால அவனுக்கு வருமானம் பத்தல. அட் த சேம் டைம் தம்பியுடைய மனைவி மேல ஆசைப்பட்டு மோகன பிரியாவை தன்னுடைய மனைவியா மாத்திருக்கான். இதுல உச்சக்கட்ட கேவலமான செயல், கொஞ்ச நாள்லயே மோகன பிரியாவை தன்னுடைய நண்பர்களுக்கும் மனைவி மாதிரி இருக்க சொல்லியிருக்கான். இதுல கிடைக்கிற பணத்துல தான் அவனோட டெய்லி எக்ஸ்பென்சஸ பார்த்துட்டு இருந்திருக்கான். அப்படி அவனுடைய வீட்டுக்கு வந்துட்டு போறவங்கல ஒருத்தனான கபடி பிளேயர் சப்பானியோட மனைவி கூட ஓடி போய் சப்பானி லைஃப்ல கபடி விளையாடி இருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்ட சப்பானியால தன்னுடைய மனைவி ஓடி போனதை தாங்கிக்க முடியல. கஷ்டப்பட்டு பொண்டாட்டிய காப்பாத்துற காலத்துல பொண்டாட்டிய கஷ்டப்படுத்தி அவனை காப்பாத்திருக்கான். இப்ப பணம் கொடுக்கற அந்த கபடி பிளேயரும் இல்ல, சம்பாதிச்சு கொடுக்க என் பொண்டாட்டியும் இல்லைன்னு போலீஸ் கிட்ட சோகமா சொல்லியிருக்கான். இவனை பார்த்து போலீஸ் உடனே குபீர்னு விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இவன் நம்மள தற்கொலைன்னு நினைச்சிருக்கான் ஏட்டையான்னு இவன் மேல காண்டான போலீஸ் அவன் சட்டையை பிடிச்சிட்டு அவனை டார்க் ரூமுக்கு தரன்னு இழுத்துட்டு போறாங்க. உள்ள போன உடனே அவனை ஒரு பெஞ்ச் மேல படுக்க வைக்கிறாங்க. அப்ப அவனோட பீடி பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்திருக்கு. அதை எடுக்க போன அவன் கைய சிரிச்சுக்கிட்டே அந்த இன்ஸ்பெக்டர் இவரு பொண்டாட்டிய காணுமா, கண்டுபிடிச்சு கொடுத்தா தீர்த்து கட்டிடுவாராம், உடம்புல சட்டையை தவிர வேற எதுவுமே வெயிட்டா இருக்காது, இவரு கொலை பண்ண துடிக்கிறாரு. சொல்றா, உனக்கு எப்படி தங்கதுரை போன் கையில கிடைச்சது, யார் இந்த கொலையை பண்ணது சொல்லி பீடி எடுக்க போன கைய மிதிச்சிருக்காங்க. அப்போதான் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால்ல சொன்ன விஷயத்தை கேட்ட போலீஸ் அவன் கை மேல இருந்த ஷூவை பொறுமையா எடுக்கிறாரு. எஸ் அட்வொகேட்ஸ், அவன் போலீஸ் கிட்ட தான் பிணத்தை புதைச்சதா 2 ஸ்பாட்ஸ் சொல்லியிருந்தான் இல்லையா, அந்த கிருஷ்ணசமுத்திரம்ங்கிற ஊர்லயே 5க்கும் மேற்பட்ட பிணத்தை போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. அவனை அரண்டு போய் பார்த்த போலீஸ் முன்னாடி அந்த பீடியை எடுத்து பத்த வச்சிருக்கான். அவன் சொன்ன அந்த ஸ்பாட்ல ஒவ்வொரு பிணமா தோண்டி எடுத்திருக்காங்க. அப்படி ஒவ்வொருத்தரையும் புதைச்சு வச்சிருந்த எல்லாமே அங்க இருந்த கோவில்களுக்கு பக்கத்துல தான். அந்த இடத்துல இருந்த 2 கோவில்ல ஒன்னு அம்மன் கோவில், இன்னொன்னு ஐயனார் கோவில்னு ஸ்பாட்ல இருந்த போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, அங்க புதைக்கப்பட்ட இடத்துல ஒரு சூலாயுதமும் ரெட் கலர்ல ஒரு துணியும் இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ ஒரு எலுமிச்சை பழமும் கிடைச்சிருக்கு. இத ரெக்கவர் பண்ணிருக்காங்க. ஆல்சோ ரெக்கவர் பண்ண ஒரு சில பிணம் முழுசா இல்லைன்னு உறுதிப்படுத்திருக்காங்க. சோ அங்க கூடியிருந்த மக்கள் எல்லாருமே கண்டிப்பா இங்க யாரையோ கூட்டிட்டு வந்து மூட நம்பிக்கையில காவு கொடுத்திருக்காங்கன்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இந்த கொலைகள் எல்லாமே காவு வாங்கறதுக்காக செய்யப்பட்ட சம்பவம்னு உறுதியா சொல்றாங்க. அந்த பிணங்கள் புதைச்ச இடத்துக்கு பக்கத்துல கிடைச்ச டாக்டர்ஸ் பயன்படுத்துற ஊசி அண்ட் சில மருந்து பாட்டில்களை பார்த்து இவன் சொன்ன மாதிரி பணத்துக்காகவும் நகைக்காக தான் தீர்த்து கட்டினானா, இல்லனா மக்கள் நம்புற மாதிரி மூட நம்பிக்கையால காவு கொடுத்திருக்கானான்னு இந்த கேஸ வேற கோணத்துல போலீஸும் அங்க சுத்தி இருந்த மக்களும் பார்க்க வச்சது. இப்படி உடம்புல 1/4 கிலோ செத 2 எலும்பு வச்சுக்கிட்டு நோஞ்சா மாதிரி இருக்கிற இவனால மட்டும் கண்டிப்பா இதை செஞ்சிருக்க முடியாது. இவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கலாம் அண்ட் இவன் எதையோ பெருசா மறைக்கிறான்னு போலீஸ் டவுட் பண்றாங்க. அப்பதான் அவன் சொன்ன அவனோட மாஸ்டர் பிளான் போலீஸே தலை சுத்த வச்சது. என்ன வியூவர்ஸ், உங்க தலையும் சுத்துதா? அப்படிதான் அவனோட மாஸ்டர் பிளானும் இருந்துச்சு. இது மூட நம்பிக்கையால செய்யப்பட்டதா, இல்லனா அவன் சொன்ன மாதிரி போத பழக்கத்தினால செய்யப்பட்ட கொலைகளா? அப்படி இதுல எதுவா இருந்தாலும் இவன் மட்டும் இத எப்படி தனியா செஞ்சிருக்க முடியும்? அவன் சொன்ன ஒவ்வொரு பிளானும் போலீஸ கொலை நடுங்க வச்சது. இப்ப வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆனந்த் ஆர்கேவ் யூடியூப் சேனல். நான் உங்க ஆனந்த். இப்ப அவனை அந்த டார்க் ரூம்ல இருந்து பத்திரமா வேற ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போன போலீஸ் டீம் தொடர்ந்து இவனோட கன்ஃபெஷனை கேட்டு ஆடி போறாங்க. ஆளு பாக்குறதுக்கு நோஞ்சா மாதிரி இருந்தாலும் எப்படி இத்தனை பேரை இவ்வளவு ஈஸியா இவன் கொலை பண்ணான்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். அப்படிதான் அன்னைக்கு போலீஸ்க்கும் வந்திருக்கு. இந்த மாதிரி கொலைகளை பண்ண சப்பானி அதுக்குன்னு தனியா வேற லெவல்ல ஒரு பிளான் வச்சிருந்திருக்கான். அவன் யாரை டார்கெட் பண்றானோ அவங்க கிட்ட ரொம்பவே க்ளோஸா பழக ஆரம்பிச்சிருக்கான். அப்படி பழகி கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கம் ஆனதும்
கொஞ்ச நாட்கள்லயே அவங்க கிட்ட தனக்கு தங்க புதையல் கிடைச்சிருக்கிறதாகவும் அதை அவங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற கோவில் கிட்ட மறைச்சு வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்ல, அதை வித்து கொடுக்க சொல்லியோ இல்லனா அதை வாங்க சொல்லியோ, அதுவும் இல்லனா அந்த புதையல காமிக்கிறேன் என் கூட வாங்க அப்படின்னு ஆசை வார்த்தைகளை சொல்லி அவங்கள தனியா அந்த கோவில் பக்கத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கான். அப்படி அவன் கோவில் கிட்ட கூட்டிட்டு போனதுமே அங்க அவனுக்கு ஆல்ரெடி 2 பிளான் இருந்திருக்கு. அதுல முதல் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிருக்கான். முதல்ல கடவுள் பக்தி இருக்கிற ஒரு சிலர் கிட்ட ஒரு பூஜை பண்ணாதான் நமக்கு அந்த தங்க புதையல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த கோவில்ல பூஜை பண்ற மாதிரி டிராமா பண்ணிருக்கான். இப்போ நீங்க உங்க கண்ணை திறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கண்ணை சிகப்பு துணியால கட்டி அவங்கள கீழே விழுந்து சாமி கும்பிட சொல்லியிருக்கான். நம்மளுக்கு புதையல் கிடைக்க போகுது அப்படின்னு அந்த துணியை கட்டிட்டு கீழே படுத்து சாமி கும்பிட்டவங்களுக்கு கீழே படுத்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். ஏன் அப்படின்னா அவன் போட்டு தீர்த்து கட்டின அந்த ஒவ்வொரு கற்களும் அவ்வளவு பெருசா இருந்திருக்கு. இப்படி ஒரு சம்பவம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க எடுத்துட்டு வந்த பணம், அவங்க போட்டுட்டு இருந்த நகை எல்லாத்தையும் திருடிட்டு அவங்களுடைய பார்ட்ஸை எல்லாத்தையுமே தனித்தனியா கூறு போட்டு அந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே புதைச்சு வச்சிருக்கான். அப்படி புதைக்கிறதுக்காக ஆல்ரெடி அங்கேயே மண்வெட்டி கடப்பாறை அப்படின்னு எல்லாத்தையுமே ரெடியா ஒளிச்சும் வச்சிருந்திருக்கான். இது அவனோட முதல் பிளான். சப்போஸ் சாமி நம்பிக்கை இல்லாதவங்க கண்ணில் துணியெல்லாம் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்காக இவன் வச்சிருந்த அடுத்த பிளான், வெள்ளை வேஷ்டி சட்டையில டிப்டாப்பா சுத்திக்கிட்டு இருந்த சப்பானி எல்லார்கிட்டையும் ரொம்ப சகஜமா பேசியிருக்கான். அப்படி அவன் கூட பேசுறவங்கள ஈஸியா மூல செலவு செஞ்சிருக்கான். அப்படி அவன் கிட்ட பேசுற மீட்டிங் ஸ்பாட் அதிகபட்சம் ஒயின் ஷாப் பார் மாதிரியான பிளேசஸ் தான் அவன் சூஸ் பண்ணியிருக்கான். தங்க புதையல் மேல ஆசைப்பட்ட எல்லாருக்குமே குடிப்பழக்கம் இருந்திருக்கு. போதையில இருக்கிறவங்களுக்கு எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசட்டு தைரியம் இருக்கும் இல்லையா, அப்படிதான் அவங்களும் அவன் கிட்ட ஏமாந்திருக்காங்க. அவனோட முதல் பிளான் படியே புதையல் எடுக்க போலாம் அப்படின்னு அந்த கோவிலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடியே எங்கேயாவது ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா பார்த்து சப்பானி அண்ட் அவன் கூட வந்த அந்த நபர் 2 பேருமே சரக்கடிக்க ஆரம்பிப்பாங்க. சப்பானி அவனுக்கு நிதானம் இருக்கிற அளவுக்கு மட்டும் குடிச்சிட்டு கூட வந்த அந்த நபருக்கு மட்டும் அளவுக்கு அதிகமா குடிக்க வைப்பான். ஒரு கட்டத்துல கூட வந்த அந்த நபரால எந்திரிச்சு கூட நடக்க முடியாத அளவுக்கு போதை தலைக்கேறின உடனே தன்னை எதிர்த்து சண்டை போட முடியாத அளவுக்கு போதையை ஏத்திடுவான். அந்த சமயத்துல தான் இவனுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்றது வழக்கமா வச்சிருந்திருக்கான். அப்படி அவங்க போதை ஆன உடனே இவன் எந்திரிச்சு போய் அவங்க பின்பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு பெரிய கல்லை எடுத்து அவங்களுக்கு பின்னாடி வெறியோடையும் வேகத்தோடையும் போடுவான். அப்படி அடிப்பட்டதுல உட்காந்துட்டு இருந்தவங்க மூச்சு மின்னல் வேகத்துல நின்னு போயிடும். மறுபடியும் அந்த கல் எடுத்து பல முறை போட்டு தீர்த்து கட்டியிருக்கான். இது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ணியிருக்கான். இதை கேட்ட போலீஸ் அரண்டு போறாங்க. பட் இருந்தாலும் போலீஸுக்கு சில கேள்விகளுக்கு பதில் தேவைப்பட்டுச்சு. அதனால தொடர்ந்து தீவிரமா விசாரிச்ச போலீஸ் நரபலி கொடுத்ததற்கான எந்த ஒரு க்ளூவையும் கிடைக்கல. அட் த சேம் டைம் ஆர்கன் திருட்டு நடக்கிறதுக்கான சான்சஸும் இல்ல. கிரைம் சீன்ல கிடைச்ச மெடிசன், இன்ஜெக்ஷன் இது எல்லாமே ஒரு செட்டப் அப்படின்னு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல அவனே சொல்லியிருக்கான். அது எல்லாமே போலீஸை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக செய்யப்பட்ட மிகப்பெரிய பிளான் அப்படின்னு போலீஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ சப்பானி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறான். கடைசி வரைக்கும் தன்னோட மனைவியான மோகன பிரியாவையும் அந்த கபடி பிளேயரையும் கொல்லாம போனதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். இந்த தொடர் கொலை அண்ட் கொள்ளைக்கு காரணம் அவனோட போதை பழக்கம் தான். சப்பானி போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ணும்போது கேஸ் கொடுக்க வந்த சுப்பிரமணி பித்து பிடிச்ச மாதிரி ஆகிட்டாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சப்பானியால இருந்து போனது 7 வருஷமா தன்னுடைய அப்பாவை காணும்னு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல ஏறி இறங்கிட்டு இருந்த சுப்பிரமணியோட அப்பாவை தான் அவன் 25,000 பணத்துக்காக கொலை பண்ண ஃபர்ஸ்ட் விக்டிம். அப்பப்ப ஸ்டேஷன் வந்து கேஸோட ஸ்டேட்டஸ் என்னாச்சுன்னு விசாரிச்சுட்டு போயிட்டு இருந்தாரு. இனிமேல அப்படி விசாரிக்க தேவைப்படாதுன்னு புரிஞ்சுக்கிறாரு. போதை பழக்கம் ஒரு மனுஷனை எவ்வளவு கீழ்த்தரமா நடத்துது அப்படிங்கிறதுக்கு இந்த காணொளியில வந்த இந்த சம்பவம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. பெத்த அப்பா, நெருங்கிய நண்பன் இவங்களை தீர்த்து கட்டி கட்டுன மனைவியை வித்து சம்பாரிச்சு குடிக்கும் போதைக்கும் அடிமையாகி இத்தனை பேரோட வாழ்க்கையை பறிச்சு அவங்க வீட்டோட நிம்மதியை கெடுத்து வருஷ கணக்கா தன்னோட தகப்பனை தேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் தெரிஞ்ச சுப்பிரமணி மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் இவனால வருஷம் தவசம் பண்ற சம்பந்தப்பட்டவங்களோட வேதனையோட விலைதான் சப்பானிக்கு வாழ்நாள் முழுவதும் சிறைன்னு வந்த ஆயுள் தண்டனை. எஸ் அட்வொகேட்ஸ் இவன் கொடுத்த கன்ஃபெஷன், ரெக்கவர் பண்ண பிணத்தோட சாம்பிள்ஸ், இவன் சொன்ன அத்தனை பேரோட நேம்ஸ் லிஸ்டோட DNA வரைக்கும் பக்காவா மேட்ச் ஆயிருக்கு. அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி 2023 ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்னைக்கு திருச்சி செஷன் கோர்ட் சப்பானிக்கு வாழ்நாள் முழுவதும் சிறையில இருக்கணும்னு ஆயுள் தண்டனை கொடுத்து தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஒரு ஸ்கூட்டில ஆரம்பிச்ச இந்த கேஸ் எங்க வந்து நிக்குதுன்னு பாத்தீங்களா? இதுல இந்த சைக்கோ கிட்ட இருந்து அவனோட மனைவியும் அந்த கபடி பிளேயரும் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா எஸ்கேப் ஆயிருக்காங்க. இந்த வீடியோவை அந்த கபடி பிளேயர் கண்ணில் கிடைக்கிற வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல கிரைம் த்ரில்லர்
த்ரில்லர் அண்ட் மிஸ்ட்ரி பேட்டர்ன்ல வீடியோஸ் பார்க்க உங்களுக்கு பிடிக்கும்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலோட அட்வொகேட் ஆகிடுங்க. நான் அட்வொகேட்னு கூப்பிடுறது என்னோட வியூவர்ஸான உங்களை தான்.